இப்போ இந்த ஞாபக சக்தியை அதிகரித்தல் அப்படின்றது வெறும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தேவையா, இல்லை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த ஆக்ஞா சக்கரத்தோடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதேவதை. அதாவது உங்கள் கையை நம்ம நமஸ்காரம் போல் வச்சுக்கலாம், வணக்கம் போல் வச்சுட்டு கையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுடைய கட்டவரில் கீழ் நோக்கி கொண்டு வந்தீங்கன்னா இந்த முத்ரா பண்ண பண்ண உங்களுடைய மூளை, அதாவது உங்களோட பிரெயின் செல்ஸ் நல்லா காம் ஆகும். உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடியது, நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அது உங்களுடைய நினைவில் நிற்கும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா மகேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ சக்தி யோகாலயா. இந்த யோகக்கலை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய விருப்பமாக இருக்குது. யோகக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட ஆசனா, பிராணாயாமா இதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முத்திரைகள் பற்றி தான் நம்ம இப்போ எபிசோடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் ஞாபக மறதி, இல்லைன்னா இன்னொரு பக்கம் சொல்ல போனால் ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஞாபக சக்தியை அதிகரித்தல் அப்படின்றது வெறும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தேவையா, இல்லை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா வயதினருக்கும் இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வயசு ஆக ஆக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக மறதி அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா ஆகுது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. எஸ்பெஷலி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நமக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்புட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வீடியோஸ் பார்க்குறதா இருக்கலாம். அப்படின்னு இருக்கும் பொழுது நிறைய இன்புட் உள்ளே போய்கிட்டே இருக்குது. எல்லாம் உள்ளே போகுது, ஆனால் எவ்வளோ விஷயம் உள்ளே ரீட்டைன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக என்னென்ன பயிற்சிகள், எந்தெந்த முத்திரைகள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஞாபக சக்தின்னு சொன்னாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு முத்ரா வந்துடும். அது பேர் ஹாக்கினி முத்ரா. அந்த முத்ரையோட பேர் ஏன் ஹாக்கினி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம், அதாவது முதன்மையான சக்கரங்கள் 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், பிரைமரி சக்ராஸ். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரம், அனஹட்டம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரா அப்படின்னு சொல்லி இந்த சென்டர் ஆஃப் யுவர் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்னே சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரத்தோடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதேவதை. அதனால தான் இந்த முத்திரைக்கே அந்த பேர் வந்திருக்கு, ஹாக்கினி அப்படின்னு சொல்லி. இது செய்யக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முத்ரா. அதாவது உங்கள் கையை நம்ம நமஸ்காரம் போல் வச்சுக்கலாம், வணக்கம் போல் வச்சுட்டு கையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுடைய கட்டவரில் கீழ் நோக்கி கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் ஹாக்கினி முத்ரா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இல்லை வேறு விதமாக சொல்லணும்னா, உங்களுடைய விரல் நுனியெல்லாம் ஒன்றா இணைச்சிக்கோங்க, எல்லா விரல் நுனியும் ஒன்றா இணைச்சிக்கோங்க, விரல்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கட்டவரில் கீழ்ப்புறமாக கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளேம் போல் இருக்கும், ஒரு நெருப்பு ஜுவாலை அந்த மாதிரி தெரியும். ஒரு விளக்கு எரிஞ்சால் விளக்கை நம்ம எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஜுவாலை மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஹாக்கினி முத்ரா. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா விரல்களையும் நுனியை டச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கட்டவரலோட நுனியை கட்டவரலோட, ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல், இந்த எல்லா நுனிகளும் ஒன்றா வச்சுட்டு இந்த கட்ட விரலை மட்டும் நல்லா கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா விரிச்சுக்கோங்க. இதுதான் ஹாக்கினி முத்ரா. இந்த ஹாக்கினி முத்ராவை உங்களுடைய அனஹட்ட சக்கரம் கிட்ட, அதாவது உங்களுடைய நெஞ்சு பகுதி கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இந்த முத்ரா வச்சுக்க வேண்டியதுன்றது இப்படி வச்சுக்கிட்டா போதும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கை சில நேரம் வலிக்க ஆரம்பிக்கலாம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த விரல் நுனிகள் தொட்டு கொண்டு இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடம்புக்கிட்ட டச் பண்ண வேண்டாம், இங்கே ஒரு கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இந்த ஹாக்கினி முத்ரா பண்ணும் பொழுது உங்களுடைய கண்களை நீங்கள் மூடிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட முழு கான்சன்ட்ரேஷனும் முதிரை மேலே இருக்கும். இந்த முத்ரா பண்ண பண்ண உங்களுடைய மூளை, அதாவது உங்களோட பிரெயின் செல்ஸ் நல்லா காம் ஆகும். உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடியது, நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அது உங்களுடைய நினைவில் நிற்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஹாக்கினி முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்ரா இட்ஸ் அ ப்ரூவன் முத்ரா. நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு இந்த முத்ரா பற்றி. நிறைய பிள்ளைங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க ஹாக்கினி முத்ரா வச்சோம், ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க இந்த முத்ரா இல்லாமையும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹாக்கினி முத்ரா செஞ்ச குழந்தைங்க தங்களுடைய எக்ஸாம்ஸில் ரொம்ப நல்லா
மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் முத்ரா. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக செய்ய வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் பண்ணணும்? மினிமம் ஒரு 5 to 8 minutes இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்ரா வைக்கலாம். ஜென்ரலி முத்ராக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். சாப்பிட்ட உடனே இந்த முத்ரா பண்ண வேண்டாம். சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 hour 2 hour உங்களுக்கு அந்த கேப் இருக்கட்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ வேணால் இந்த முத்ராவை பண்ணலாம். ஸோ 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கண்ணை மூடி ஒரு தியானம் முழுக்க போகணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே மெடிடேஷன் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தைங்கள வந்து நீ மெடிடேட்டிவாக போகணுன்னு சொல்ல முடியாது. இந்த விரல்களை ஒன்றா இப்படி வச்சு கொஞ்சம் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் அந்த மூச்சு சுவாசத்தின் பேரில் கவனம் இருந்தாலே போதும். நல்லா டீப் இன்ஹலேஷன், ஒரு டீப் எக்ஸலேஷன். முதிரையை வச்சு ஆழ்ந்த சுவாசம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்ரா பண்ணாலே அவங்களுக்கான அந்த பலன் அவங்களுக்கு கை மேலே கிட்டும். ஒரு காமான மைண்ட் தான் ஒரு நல்ல டெசிஷன்ஸ் கூட எடுக்க உதவும். இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே கூட கவனிச்சிருக்கலாம். நம்மள நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி உட்காந்துருப்போம். சில நேரம் இப்படி பண்ணிகிட்ருப்போம். இல்லை வந்து எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்து கொஷனுக்கு ஆன்சர் தெரிலனா இந்த மாதிரி பண்ணுறவங்க, இது மாதிரிலாம் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இதுலேருந்து நமக்கு தெரிய வருது என்னென்னா, நமக்கு இதுதான் முதிரைன்னு தெரியலனா கூட ஆட்டோமேட்டிக்லி இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் லைஃப்பில். ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வரும்பொழுதோ இல்லை உங்கள் மனசு அலைப்பாஞ்சிட்டு இருக்கும் பொழுதோ இந்த முதிரையை பண்ணும் பொழுது உங்களுடைய கவனச்சிதறல் ஏற்படாமல் ஒருமுகப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செம்மையாக செய்ய முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த முத்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹாக்கினி முத்ராவை பண்ணி அதனோட பயனை நீங்கள் அடையலாம். இதுக்கப்புறம் இன்னொரு முத்ரா, இதுக்கான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய முத்ரானா ஞான முத்ரா. இது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் இது ஒன்றா வரதுனால அந்த முத்ரையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஞான முத்ரா உங்களுடைய கட்டை விரல் அந்த ரேகை இருக்கு இல்லையா, அதை சுற்றி சுற்றி ஒரு பாயிண்டில் நிற்கும். இதுதான் நம்மளுடைய பிரெயின்கான கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதை உங்களோட ஆள்காட்டி விரலோடைய இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த 3 விரல்களை ரொம்ப ரிலாக்ஸ்டாக விட்டிங்கன்னா இதுதான் ஞான முத்ரா. ரொம்ப சிம்பிள். மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். உங்களோட கட்டை விரலுடைய இந்த சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த இடத்துல உங்கள் ஆள்காட்டி விரலுடைய நுனிப்பகுதியை டச் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு உங்களுடைய பாக்கி இருக்க விரல்களை ரிலாக்ஸ்டாக வச்சு உங்கள் மடி மேலே வச்சு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இந்த முதிரை உங்கள் கவனச்சிதறலை கம்மி பண்ணி நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு முதிரை. இது தவிர இன்னொரு முதிரை அப்படின்னு சொல்ல போனால் அது பிராண முதிரை. இந்த பிராண முதிரையை பற்றியும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மறுபடியும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். உங்களோட கடைசி 2 விரல், அதாவது உங்களுடைய ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர், உங்களோட மோதிர விரலும் சுண்டு விரலையும் உங்களுடைய கட்டை விரலோட இணைச்சிக்கோங்க. பாக்கி 2 விரலும் நேராக வச்சுக்கோங்க. உங்களோட மடி மேலே வச்சு இந்த முதிரை வான் பார்த்தா போல் இருக்கட்டும். ஃபேஸிங் த ஸ்கை, பாம் ஃபேஸிங் த ஸ்கை வச்சு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆழ்ந்த சுவாசத்தோடு இந்த முதிரையை பண்ணிங்கனாலே உங்களோட மனசு நல்லா அமைதியாகும். உங்களுடைய பிரெயின் செல்ஸில் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். நீங்கள் எதை படிக்கிறீங்களோ எங்கே எதாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இந்த முதிரை பண்ணும் பொழுது. இன்றைக்கி நம்ம 3 முதிரைகள் பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கான ஹீரோ அப்படின்னு சொல்ல போனால் அது ஹாக்கினி முத்ரா. எப்போ நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஞாபக சக்தி பெருகணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹாக்கினி முத்ரா. அதை தவிர்த்து ஞான முதிரை அண்ட் பிராண முதிரையும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 முதிரைகளையும் நீங்கள் அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது பண்ண வேண்டாம். சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஒரு பிரேக் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த முதிரையை பண்ணலாம். பிராண முதிரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே பண்ண வேணாம். பண்ணால் நமக்கு தூக்கம் வர்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். மற்றபடி த்ரூ த டே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த 3 முதிரைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்கு கூட. ஏன்னா இப்போ டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஞாபகத்திறன் குறைபாடுகளால் ஆகக்கூடிய டிசீசஸை நம்ம பார்க்குறோம், அந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்போவும் ஆரோக்கியத்தோடு வாழ இந்த முதிரைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டெக்னிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.